ஹalleluya. குட் மார்னிங். எப்படி இருக்கிறீங்க? எழுந்துட்டீங்களா? ஆண்டவர துதிக்கிறீங்களா? இந்த வருஷ கடைசி நேரத்த அவரோடு செலவிடுறீங்களா? உங்க இருதயத்தை நீங்க ஆண்டவருக்கு முன்பாக ஊற்றி உங்க இருதயத்தை சரி செய்து கொள்ள முயற்சி செய்றீங்களா? இன்னொரு புதிய வருஷத்துல பிரவேசிக்க எவ்வளவோ ஆவலா இருக்கும். ஆனா இதே வாழ்க்கை, இதே ஃபெயிலியர்ஸ், இதே பலவீனங்கள், இதே நிலையில அடுத்த வருஷம் நமக்கு தேவையா? ஆசீர்வதிக்கப்பட்ட வருஷம் வேணும்னு ஹாப்பி நியூ இயர்னு சொல்லுகிறோம். ஆனா நிஜமா எந்த வருஷமாவது நம் வாழ்க்கையில விடுதலை இருக்குன்னா அந்த விடுதலையின் வருஷம் கிறிஸ்துவோடு நடந்த வருஷம் இல்லையா? விழிச்சிட்டீங்களா இல்லையா? ஓஹோ, நீங்க மற்ற தேசங்கள்ல இருந்தா இது ஈவினிங்கோ, மார்னிங்கோ, ஆஃப்டர்நூனோ, இன்னொரு நேரமோ நீங்க கூட பார்த்து கொண்டு இருக்கிறீங்கன்னா தயவு செய்து லைவ் சேட்ல கமெண்ட் செய்யுங்க. ஏன்னா எவ்வளோ பிரயாசப்பட்டு இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு கொடுத்து வருகிறோம். நீங்க கூட ஆசீர்வதிக்கப்படணும்னு ஆசைப்படுறோம். இந்த அனுதின தியானத்தை நீங்க நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனா நிறைய பேர் ஷேர் பண்றது இல்ல. மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த சீசன்ல சில முக்கியமான இந்த வருஷத்துல பின்பு எப்பவும் தியானிக்காத செய்திகளை இந்த சீசன்ல தியானிப்பதற்கு நமக்கு பைபிள்ல இருக்குல்லங்க. அதனால மத்தேயு சுவிசேஷம் முதல் 2ஆம் அதிகாரம், லூக்கா சுவிசேஷம் 1-2ஆம் அதிகாரத்துல இயேசுவின் பிறப்பை குறித்தின காரியங்கள் எழுதியிருக்கிற சம்பவங்களிலே அநேக விஷயங்கள் அங்க இருக்கு. அதை நம்ம பரிசீலனை செய்து கொண்டிருக்கோம். இன்றைக்கும் கூட இன்னொரு விஷயத்தை பற்றி அறிந்து கொள்வோம், எச்சரிக்கப்படுவோம். ஒரு சிறிய ஜெபம். பரிசுத்தரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த நேரத்துல இன்னொரு முறை அப்பா எங்களோடு பேசுங்க. கிறிஸ்துவின் நாமத்திலே கேட்கிறோம் பிதாவே, ஆமென். சாதாரணமா இந்த பண்டிகைன்னு சொன்னாலே எல்லாருக்கும் சந்தோஷம். கிறிஸ்மஸ்னாலே எல்லாருக்கும் சந்தோஷம். ஒருவேளை சிலருக்கு நான் பண்டிகைன்னு சொல்ற வார்த்தை கொஞ்சம் இடைஞ்சலாக இருக்கலாம். பண்டிகை எங்க இருக்கு? பைபிள்ல இல்லாத பண்டிகைகளை பற்றி பேசுறீங்களேன்னு சிலர் விதண்டாவாதம் கூட பண்ணுவாங்க. எல்லாவற்றையுமே என்ன சொல்லுவாங்க, சும்மாவே விமர்சிப்பதற்கே என்பது போல பேசுறவங்க கூட இருப்பாங்க. பாருங்க, பைபிள்ல இருக்கிற விஷயங்கள்ல சிலது நமக்கு ஆவிக்குரிய விஷயங்கள் இருக்கு. எல்லாமே ஆவிக்குரியது தான். ஆனா பைபிள்ல இல்லாத சிலது பைபிளின் சாராம்சத்தை வைத்து பின்பற்றுகிறோம். எடுத்துக்காட்டுக்கு, சினிமா பார்க்க கூடாது என்பது பைபிள்ல இல்லைங்க. ஆனா நாம் தேவனின் பிள்ளைகளா மூவிஸ்க்கு போக மாட்டோம். ஏன்னா கர்த்தருடைய வார்த்தையில களியாட்டுகளிலே நீங்க பங்கு பெறக்கூடாதுன்னு எழுதியிருக்கு. சோ இது போல சிலது சாரத்தை வைத்து நமக்கு இயேசு கிறிஸ்து பிறந்த நாளை பத்தி பைபிள்ல இல்ல, ஆனா பிறந்தார் என்பதும் ஜென்மித்தார் என்பதும் தெளிவா பைபிள்ல இருக்கு இல்லையா? ஆகையால் அந்த சந்தர்ப்பங்களில சில முக்கியமான விஷயங்கள் இருக்கு. எல்லாரும் போல பிறந்தவர் அல்ல இயேசு கிறிஸ்து. அவர் விசேஷமானவர். அவருடைய பிறப்பு மிக விசேஷமானது. ஏனென்றால் அவர் கன்னி மரியின் கர்ப்பத்திலிருந்து பிறந்தார். அவர் இரட்சகராக இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறார், நிஜம்தான். ஆனா அவர் பிறப்பின் விதத்தை பார்த்தா ஆச்சரியமா இருக்கு. மிகவும் ஏழ்மையான குடும்பத்திலே அவர் அல்லது பிறந்தபோது பாலனாகி இயேசுவை படுக்க வைக்க கூட இடமில்லாத நிலையிலே அவர் பிறந்தார் என்று சொல்லும்போது தம்மை தாழ்த்தி கொண்டார் என்பதை நாம உணர்ந்து கொள்கிறோம். இப்படி சொல்லிக்கிட்டே போனா எவ்வளவு பேர் இருக்காங்க. மரியா யோசேப்புக்கு ஒரு பக்கம் ரொம்ப அழுத்தம், வருத்தம், பயம். அதே நேரத்துல உலக இரட்சகருக்கு நாங்க இடம் கொடுத்தோம், எங்கள் கர்ப்பத்தை தெரிந்து கொண்டார், எங்கள் வீட்டை தெரிந்து கொண்டார் என்று ஒரு ஆனந்தமா உங்களுக்கு. அதுபோல மேய்ப்பர்களுக்கு அந்த விஷயம் சொல்லப்பட்ட போது சந்தோஷமா போனாங்கன்னு எழுதியிருக்கு. அப்படியே சாஸ்திரிகள் இயேசுவை பற்றி தெரிந்து கொண்ட போது மிகுந்த சந்தோஷம் அடைஞ்சாங்கன்னு இருக்கு. ஆனா இந்த சந்தர்ப்பத்துல ஒரு நபர் இருக்காரு, அவருடைய பெயர் ஏரோது. ஏரோதுக்கு இயேசு கிறிஸ்து யூதர்களின் ராஜாவாக பிறந்தார் என்ற செய்தி கேள்விப்பட்ட போது கத்தவும் இல்ல, சந்தோஷப்படவும் இல்ல, அவரை பார்க்கவும் இல்லைன்றது மட்டும் இல்ல, பைபிள்ல ஒரு வார்த்தை இருக்கிறது, அவன் கலங்கி போனான். 3ஆம் வசனங்க, மத்தேயு 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஏரோது ராஜா அதை கேள்விப்பட்ட பொழுது அவனும் அவனோட கூட இருந்த எருசலேம் நகரத்தார் அனைவரும் கலங்கினார்கள். இந்த அனுபவம் கலங்கினார்கள் என்று வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவை பற்றி போதிக்கும் பொழுதும், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை மகிமைப்படுத்தும் போதும், இயேசு கிறிஸ்துவை
உயர்த்தும் போதும் அவருடைய நாமத்தில் இருக்கிற வல்லமையை வெளிப்படுத்தும் போது, அவருடைய சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படும் போது எதுக்குங்க மனுஷங்க கலவரப்படுறாங்க? ஏன் மனுஷங்க கோவப்படுறாங்க? ஏன் மனுஷங்க எதிர் திரும்புறாங்க? ஏன் மனுஷங்க அவங்கள சுவிசேஷத்தை பகிர்றவங்கள பற்றி வெறுக்கிறாங்க? இயேசுவே ரட்சகர்னு சொன்னா வாய மூடு என்று சொல்றவங்க இன்னைக்கு நிறைய பேர் இருக்காங்க இல்லையா? எதுக்கு? நம்முடைய இயேசு கிறிஸ்து யாருக்காவது அநியாயம் செய்தாரா? யாரையாவது அடிச்சாரா? திட்டினாரா? சபித்தாரா? காலை உடைத்தாரா? காலை கொடுத்தாரா முடவர்களுக்கு? அவர் குருடரின் கண்களை திறந்தாரா? அல்லது கண்களை எடுத்துட்டாரா? பாருங்க, இன்றைக்கு நன்மை செய்கிற ஆண்டவரை நன்மை செய்து கொண்டு கிராம கிராமங்கள் சுற்றினார் அவர். எதுக்கோ இயேசு கிறிஸ்துன்னா அவரை நம்பினவங்கன்னா உலகத்துல இருக்கிறவங்களுக்கு அதுதாங்க, இந்த உலக அதிபதியாகிய சாத்தானின் வலையில் இருக்கிறவங்களுக்கு கலக்கம் வரும். ஏரோது இங்கே கொடுங்கோலன், ஏரோது ஒரு மூர்க்கன், ஏரோது ஒரு விபச்சாரி, ஏரோது தான் அயோக்கியன் பாவியாயிருக்கிறான் என்று யாராவது எடுத்துக்காட்டினா ஒத்துக்கொள்ள மாட்டான். அப்படிப்பட்ட கொடிய நிலையில இருக்கிறவனுக்கு யூதரின் ராஜாவா பிறந்தார்னு சொன்ன நான் தான் ராஜா, இன்னொரு ராஜா இருக்கக்கூடாது. என்னங்க, நான் தான் என்பது எவ்வளவு பயங்கரமானதோ தெரியுமாங்க? எப்பவும் நீதானா? எல்லாத்துக்கும் நீதானா? எல்லாம் உனக்கு தானா? அதுதானங்க மனுஷனுடைய ஆலோசனை இன்றைக்கு. எனக்கு தான் வேணும். சின்ன பிள்ளைங்களை பாருங்க, சின்ன 2 பொம்மை இருந்தா 2 பொம்மையும் எனக்கு தான் வேணும்னு சொல்லும் ஒரு பிள்ளை. எனக்கு தான் வேணும், இது எனது. எப்போது உனக்குள்ள இருக்கிற சுயநலத்தை நீ விட்டு விடுவாயோ அப்போதான் கிறிஸ்துவுல உண்மையா மகிழ முடியும். உன் நான் என்கிற அந்த அகத்தை நீ உடைக்காவிட்டால் இயேசு என்ற வார்த்தையை உன் வாயிலிருந்து உச்சரிக்க முடியாது உன்னால. பரிசுத்தனாகிய பவுல் சொன்னார், நாட் ஐ பட் கிரைஸ்ட், நான் இல்லை, கிறிஸ்து எனக்குள்ளே வாழ்கிறார். நான் சிறுகவும் அவர் பெருகவும் வேண்டும் என்று யோவான் ஸ்நானகன் சொன்னார். நான் சிறுக வேண்டும், அவர் பெருக வேண்டும். நானே உயரணும், நான் தான் தெரியணும் என்று நினைப்பவனுக்கு இயேசுவினுடைய வார்த்தைகள், இயேசு கிறிஸ்து என்றாலே கலக்கம். ஏரோது கலங்கி போனான். இந்த கிறிஸ்மஸ் நாட்கள்ல கலக்கமா இருக்கீங்களா? அநேக குடும்பங்கள்ல இன்னைக்கு பண்டிகை பேரை சொல்லி சண்டைகள் போடுவது. ஏதோ புடவைகள் வாங்கணும், தங்கத்தை வாங்கணும்னு, வீட்டை டெக்கரேட் செய்து கொள்ளணும், சொந்தக்காரங்க வீட்டுக்கு போகணும், கேக்ஸ் வாங்கணும்னு இதை பற்றி தான் ஆலோசிக்கிறாங்களே தவிர முதல்ல என்ன இது? சாப்பிட்டு குடித்து எகிறுவது என்பது இந்த உலக பண்டிகைக்கு அர்த்தங்க. ஆனா இயேசு கிறிஸ்துவை அறிந்தவங்களுக்கு பண்டிகைனா ஆண்டவருக்குள்ள சந்தோஷப்படுறது, உபவாசம் இருந்து ஜெபிப்பது, தேவனுக்கு இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி சொல்றது, தேவனுக்கு நம்மேல் பூரணமான அதிகாரத்தை ஒப்பு கொடுப்பது. ஆலோசித்து பாருங்க, உங்க வாழ்க்கையில நீங்க தான் ராஜாவா இருக்கீங்களா? உங்க இருதயத்துல கிறிஸ்துவ ராஜாவா அங்கீகரிச்சிருக்கிறீங்களா? நான் தான், என் இஷ்டம்தான் என்று சொன்னா இயேசு கிறிஸ்துவை பற்றின வார்த்தைகள் இஷ்டம் இருக்காது. நிறைய பேர், எங்க வீட்டுக்காரர் ஆண்டவரை நம்ப மாட்டாருங்க, ஆண்டவர் வேணான்னு சொல்றாருங்க, என் மகன் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய சொன்னா அவன் அதை கிண்டல் தான் செய்றாங்க, அருவருக்கிறாங்க, அதை கேலி செய்றாங்க. ஏம்மா என்று சொன்னா அப்ப சொல்லுவாங்க, என் மகன் பாவத்தில் இருக்கிறான், குடிகாரனாக இருக்கிறான், என் வீட்டுக்காரர் சூதாட்டம் ஆடுறாரு, குடிகாரரா இருக்கிறாரு, தவறான சிநேகிதரோடு இருக்கிறாரு, அதனாலதான் இருளில் இருக்கிறவங்க வெளிச்சத்துக்கு வரமாட்டாங்க. இயேசுவை பற்றி சொல்லப்பட்டது, ஒளியானது உலகத்திற்கு வந்திருந்தது, ஆனால் மனுஷருடைய கிரியைகள் பொல்லாதவைகளாய் காணப்படுகிறதுனால் அவர்கள் ஒளியினிடத்துக்கு வரமாட்டாங்க. இந்த ஏரோது தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டுமென்று, தன் நடக்கையை மாற்ற வேண்டுமென்று, தன் வாழ்க்கையை மாற்றிக்கொள்வதற்கு, தான் சரியான ராஜா அல்ல என்று உணர்ந்து ராஜாதி ராஜாவாக இயேசுவை அங்கீகரிக்க இஷ்டமில்லாதவனா இருந்ததுனால கலக்கமடைந்தான். இந்த டிசம்பர் மாதம் ஒரு கலக்கத்தின் மாதமா, ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு கலகத்தை வைத்துக்கொண்டு, ஒரு பிரச்சனையை வைத்துக்கொண்டு, என்னுடையது உன்னுடையது என்று எனக்கு தான் வேண்டும் என்று சின்ன சின்ன விஷயங்களுக்கு உங்க குடும்பத்துல பிரச்சனை நடக்குதா?
இந்த இந்த பண்டிகை பண்டிகை என்று சொந்தக்காரங்களிடத்துல போய் அனாவசியமான வார்த்தைகளை பேசி அனாவசியமான நிந்தைகளை வாங்கி இருக்கிற சமாதானத்தை இழந்து போகிற சூழ்நிலையில இருக்கிறீங்களா? நிஜம்தாங்க. இப்போவே இந்த மழை மற்றும் புயலால நஷ்டமடைந்த குடும்பங்கள் எத்தனையோ இருக்கு. கஷ்டத்துல இருக்கிறவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. இன்னும் உங்க வாழ்க்கையில இன்னும் மீண்டு வர முடியலன்ற இந்த व्यசனமான ஒரு சூழ்நிலையில நற்செய்தியை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிறார். நான் இருக்கிறேன், நீ இழந்து போனதை நான் உனக்கு தருவேன் என்ற ஆண்டவரிடத்துல நாம் விசுவாசம் வைத்து, என்னை விமோச்சிக்க ஆண்டவர் பிறந்தார், எனக்கு துணையா இருக்கிற தேவன் எனக்கு இருக்கிறார் என்று அவரிடத்துல மகிழ்ச்சியா இருப்பதை கற்றுக்கொள்ளணும். ஆனா உலக ரீதியான வழக்கங்களுக்கும் பழக்கங்களுக்கும் ஏதோ நல்ல கொயர் ஆயத்தப்படுத்தணும்னு எல்லாரும் சேர்ந்து பாடல்களை பாடலான்னு அந்த கொயர்ல இருக்கிறவங்க சண்டை போடுறத பாக்குறேங்க. அந்த டீம்ல நான் நல்லா வாசிக்கணும்னு சொல்லி அந்த மனசோடு வாசிக்கிறவங்க என் குரல் தான் கேட்கணும், என்னுடைய குரல் தான் கேட்கணும்னு சில குரல்கள் வித்தியாசமாக கேட்கும்போது உங்களுடைய அகம்பாவத்தை, உங்களுடைய கர்வத்தை அதுல பார்க்க முடிகிறது. கிறிஸ்துவ அது மகிமைப்படுத்தல. இப்படி பாடல்கள் ஆண்டவருக்கு இஷ்டம் இல்லைங்க. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை ஆராதிக்கக்கூடிய பாடல்களை பாடலாம். அந்த பாடல் மூலியமா இயேசுவே ரட்சகர் என்ற விஷயத்தை உலகத்துக்கு தெரியப்படுத்தலாம். அதே போல அனாவசியமான கலக்கத்திற்கு, அவசரங்களுக்கு, பயங்களுக்கு, அனாவசியமான விஷயங்களுக்கு நாம முக்கியத்துவம் கொடுக்காம தேவனுடைய வசனத்திலே சந்தோஷப்படுவோம். தேவனுடைய சந்நிதியில அவரை துதிப்போம். இந்த ஏரோது கலக்கமடைந்தான். எங்கே பிறந்தார் என்று தெரிந்து கொண்டான். எங்க பிறந்தாரோ கண்டுபிடிக்கக்கூடிய சாஸ்திரிங்க அவன்கிட்டே இருந்தாங்க. அவங்க பார்த்துட்டு சொன்ன பிறகு கூட அவங்க சொன்னபோது இயேசு கிறிஸ்து எங்கே பிறந்தார் என்று தெரிந்து கொண்ட போது அந்த ஒரு நிமிஷத்துல ராஜா நினைத்தா என்ன வேணாலும் செய்யலாம். அவங்கள அங்க கொண்டு கூட வரலாம். போய் என்கொயரி செய்து அவன் அங்க போயிருக்கலாம். ஆனா கபடமாக சொல்லுகிறான் அந்த சாஸ்திரிகளிடம். அப்பொழுது ஏரோது சாஸ்திரிகளை ரகசியமாய் அழைத்து அந்த நட்சத்திரம் காணப்பட்ட காலத்தை குறித்து அவர்களிடத்தில் திட்டமாய் விசாரித்து எத்தனை நாள் ஆச்சுன்னு தெரிஞ்சுக்கிட்டு, அப்போ கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆனதுன்னு அவங்க சொன்ன தகவலை வைத்துக்கொண்டு என்ன செய்தான்னு தெரியும் இல்லையா? 2 வயசுக்குட்பட்ட எல்லா குழந்தைகளையும் கொன்று போட்டான். அந்த ப்ராசஸ்ல ஏசாண்டவரை கூட கொலை செய்யும்படியாக அந்த கலக்கம் எவ்வளவு கொடூரமாக அந்த கொடூர நிலைக்கு அவனை மாற்றினதோ பாருங்க. எவ்வளவு கபடமாக பேசுறான் பாருங்க. நீங்க போய் பார்த்து விசாரிச்சுட்டு வாங்க, நான் கூட அவரை பணிந்து கொள்வேன், எனக்கு செய்தியை சொல்லி அனுப்புங்க என்று சொல்றான். நானும் அவரை பணிந்து கொள்ளுவேன். இன்றைக்கு பாருங்க, கேரல் சர்வீசஸ்னு அங்கங்க மீட்டிங்ஸ் நடக்கும்போது விசுவாசிங்கெல்லாம் ஜெபிக்கிறாங்க, எவ்வளவோ ஆனந்தமா இருக்கிறாங்க. ஆனா அதே நேரத்துல பெயர் கிறிஸ்தவங்களா இருக்கிறவங்க, அரசியல் செய்யறவங்களும், பிரபலமான நபர்களும் அந்த கேதரிங்ஸ்ல நிறைய பேர் இருக்கிறதுனால நாங்க கூட வரோம். யாரை பாக்குறதுக்குங்க? ஏசாண்டவரை பார்த்து ஆராதிப்பதற்கா? மனுஷங்களை பார்ப்பதற்கா? அல்லது உன்னுடைய பெருமைகளை பற்றி பேசுவதற்கா? எவ்வளோ வேதனைங்க. அதனாலதான் சிலர் வெறுத்து போய் கிறிஸ்மஸே இல்ல, பண்டிகையே வேண்டான்னு சொல்றாங்க. அதுதான் நல்லதுன்னு நினைப்பேன் நான் கூட. ஆனா வசனத்தில் இருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்துல நடந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம தியானித்து, இப்படிப்பட்ட ஏரோதின் ஆவி நமக்குள் வராதபடிக்கு கலக்கப்படுத்துகிற ஆவிகளை நம்மை நாம் காட்டிக்கொள்ளக்கூடிய சூழ்நிலையை நாம ஏற்படுத்தி கொள்ளாம நம் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். கிறிஸ்மஸ்ல கிறிஸ்து முக்கியமானவர், ஆராதனைக்கு பாத்திரர். அவரை நாம் ஆராதிக்க வேண்டும். அவரிலே நாம் மகிழ்ச்சியா இருக்கணும். உங்க இருதயங்களை நிம்மதியா இருக்க விடுங்க. சமாதானத்தை கொடுக்கும்படியாக தான் ஆண்டவர் நமக்காக இந்த உலகத்துக்கு வந்தாரே தவிர கலக்கப்படுத்துவதற்கு இல்லைங்க. நம்ம கலக்கத்துக்கு காரணம் நாம தான் உணர்ந்து நம்முடைய நிலையை நாம ஆண்டவரிடத்துல ஒப்புக்கொண்டு அவர் தருகிற சமாதானத்தினால நிரப்பிக் கொள்ளுவோம். ஜெபிப்போம். பரிசுத்தரே, அன்பான தகப்பனே, எங்க பார்த்தாலும் கலக்கத்தை பார்க்கிறோம் ஆண்டவரே. கலவரங்களை பார்க்கிறோம்பா, சண்டைகளை பார்க்கிறோம், யுத்தங்களை பார்க்கிறோம். தேவனுடைய நாமத்துல கூட போட்டி போடுகிற சுபாவத்தை, பொறாமைப்படுகிற சுபாவத்தை இந்த பண்டிகையின் சந்தர்ப்பமாக எங்கெங்க இப்படிப்பட்ட அசுத்த ஆவிகள் தலையை காட்டுதோ
இந்த ஏரோதின் ஆவியை சிறையாக்கி பரிசுத்த ஆவியின் சந்நிதியாலே நாங்கள் எல்லாரும் எங்களுக்காக இந்த உலகத்துக்கு வந்த உண்மையிலே சந்தோஷப்படும்படி உதவி செய்யுங்கப்பா. எங்களை நாங்கள் உமக்கு சமர்ப்பிக்கும்படி உதவி செய்ய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கேட்கிறோம் பிதாவே, ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்யமும் ஐக்கியமும் கூடி வந்திருக்கும் நம் அனைவருக்கும் இப்பொழுதும் சதா காலமும் துணையாயிருப்பதாக, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களுக்கும் பாரங்களுக்கும் 8939801234 என்ற நம்பருக்கு நீங்க இங்க இருந்தாலும் எந்த தேசத்துல இருந்தாலும் ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலம் வாட்ஸ்அப் பண்ண மறக்காதீங்க. உங்க பட்சத்தில் நாங்க ஜெபிக்கிறோம், நீங்களும் ஜெபிங்க. அப்பதான் ஆண்டவர் நமக்கு தவறாம நிச்சயம் பதில் கொடுப்பார். இந்த வருஷத்தின் கடைசியில நம்ம ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு நிமிஷத்தையும் பயன்படுத்தி கொள்ளுவோம். ஆண்டவரில மகிழ்ச்சியா இருப்போம். நம்மை ஆயத்தப்படுத்தி கொண்டு அவருக்கு சமர்ப்பித்து கொண்டு தேவனுக்கு சித்தமானால் இந்த புதிய வருஷத்துல அவருடைய சித்தத்துல நாம நடக்கும்படி முன் செல்லுவோம். கர்த்தருக்கு சித்தமானால் நாளை இதே நேரத்துல இந்த அனுதின தியான நிகழ்ச்சியில என்னோடு சேர்ந்து கர்த்தருடைய வசனத்தை தியானிக்க மறந்துடாதீங்க. அது ஒரு கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு துணையா இருப்பதாக.